வணக்கம். இதழ் TNTR தொலைக்காட்சி செய்திகள். இன்றைய இலங்கை இந்திய உலக செய்திகளின் முக்கிய தொகுப்பு வாசித்து வழங்குபவர் ரவிசக்தி ரவிச்சந்திரன். செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவோர் இலக்கம் 2 ரியோ லூயிஸ் மிஷல் 94 ஷுவர்சிலோருவாவில் அமைந்துள்ள ஷே மம்மோ. முதலில் இலங்கை செய்திகள். இலங்கையில் சீன தடுப்பூசி பெற்ற 50க்கும் மேற்பட்ட ஆடை தொழிற்சாலை ஊழியர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. அம்பாந்தோட்டை வீரகட்டிய பகுதியில் உள்ள தனியார் ஆடை தொழிற்சாலை ஊழியர்களுக்கு இவ்வாறு சினோஃபார்ம் தடுப்பூசி அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தலைச்சுற்று மற்றும் தலைவலி ஏற்பட்ட 50க்கும் அதிகமானவர்கள் வீரகட்டிய மருத்துவமனையில் நேற்று மாலை சேர்க்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. கொரோனா தொற்று அச்சம் காரணமாக நாட்டில் தற்போதுள்ள கட்டுப்பாடுகள் தொடர்பில் புதிய சுற்றறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. குறித்த சுற்றறிக்கையை சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் அசேல குணவர்த்தன வெளியிட்டுள்ளார். அதன்படி இன்று முதல் நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள கட்டுப்பாடுகளை மேலும் தளர்த்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எனினும் மாகாணங்களுக்கு இடையே பயண கட்டுப்பாடுகள் அடுத்த 14 நாட்களுக்கு தொடர்ந்தும் நடைமுறையில் இருக்கும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதேவேளை இன்று அதிகாலை 6 மணி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் கேகாலை மாவட்டத்தின் மெலவிட கிராம சேவகர் பிரிவுக்குட்பட்ட கோலிந்த தோட்டத்தின் 3ஆம் பகுதி தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா இதை தெரிவித்துள்ளார். மேலும் 4 மாவட்டங்களைச் சேர்ந்த சில கிராம சேவகர் பிரிவுகள் இன்று அதிகாலை 6 மணி முதல் தனிமைப்படுத்தலில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் ராணுவ தளபதி குறிப்பிட்டுள்ளார். டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை சடுதியாக அதிகரித்துள்ளது. தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் சமூக வைத்திய நிபுணர் ஹிமாலி ஹெரத் இதனை தெரிவித்துள்ளார். கடந்த 3 வாரங்களில் வாரம் ஒன்றிற்கு 700 நோயாளர்கள் என்ற அடிப்படையில் டெங்கு நோயாளர்கள் பதிவாகி உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பருவப்பெயர்ச்சி மாற்றம் ஏற்படுகின்ற காலப்பகுதியில் ஒவ்வொரு வருடமும் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதற்கமைய தற்போது பதிவாகும் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என வைத்திய நிபுணர் கிமானி ஹேரத் எச்சரிக்கை விடுத்துள்ளார். வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் 9361 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். அவர்களில் அதிகமானவர்கள் மேல் மாகாணத்தில் பதிவாகி உள்ளதாகவும் தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. தொடர்வன இந்திய செய்திகள். 1 லட்சம் கோடி ரூபாய் வேளாண் கட்டமைப்பு நிதியத்தில் கடன் வசதி அளிப்பதாக மத்திய மந்திரி சபை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவை விவசாய சங்கங்கள் நிராகரித்துள்ளன. மத்திய அரசு கொண்டு வந்த 3 வேளாண் சட்டங்களுக்கு எதிராக 40 விவசாய சங்கங்களைச் சேர்ந்தவர்கள் கடந்த கார்த்திகை மாதத்திலிருந்து டெல்லி எல்லைகளில் முகாமிட்டு போராட்டம் நடத்தி வருகின்றார்கள். இந்த சட்டங்கள் வேளாண் விளைபொருள் சந்தை குழுக்களை மூடச் செய்துவிடும் என்றும் பெரு வணிகர்களின் பிடியில் விவசாயிகள் சிக்க நேரிடும் என்றும் அவர்கள் கூறுகின்றார்கள். இதற்கிடையே நேற்று முன்தினம் மத்திய மந்திரி சபை கூட்டம் நடைபெற்றது. அதில் கடந்த ஆண்டு அறிவிக்கப்பட்ட 1 லட்சம் கோடி ரூபாய் கொண்ட வேளாண் உள்கட்டமைப்பு நிதியத்தில் மண்டிகள் கடன் வாங்க அனுமதிப்பது என்ற முடிவு செய்யப்பட்டது. இதன் மூலம் மண்டிகள் ஒழிக்கப்படுமோ என்ற விவசாயிகளின் அச்சம் நீங்கும் என்று மத்திய வேளாண் மந்திரி நரேந்திர சிங் தோமர் தெரிவித்தார். ஆனால் இந்த முடிவை விவசாய சங்கங்கள் நிராகரித்துள்ளன. இது குறித்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள 40 சங்கங்கள் அடங்கிய கூட்டு அமைப்பான சம்யுக்தா கிசான் மோர்ச்சா வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டிருப்பதாவது: முதலில் 1 லட்சம் கோடி ரூபாய் வேளாண் உட்கட்டமைப்பு நிதியம் என்பதே ஒரு திசை திருப்பும் செயல். ஏனென்றால் அரசு தரப்பில் இருந்து 1000 கோடி ரூபாய் கூட அதற்கு ஒதுக்கப்படவில்லை. 2020 முதல் 2021 பட்ஜெட்டில் 208 கோடியும் நடப்பு பட்ஜெட்டில் 900 கோடியும் ஒதுக்கப்பட்டன. கடன்களை பொறுத்தவரை கடந்த பங்குனி 31ஆம் திகதி நிலவரப்படி வேளாண் உட்கட்டமைப்பு நிதியத்தில் இருந்து சுமார் 3241 கோடி மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது. இது ஒரு வெற்று அறிவிப்பாகும். பெரும்பாலும் கடனுக்கு வர்த்தக வங்கிகளையே சார்ந்து இருக்க வேண்டியுள்ளது. வங்கிகளின் மோசமான நிர்வாகமும் பெரு முதலாளிகளுடனான அவர்களது தொடர்பும் தெரிந்த விடயம்தான்.
வெறும் 3% வட்டி தள்ளுபடி செய்வதும் கடன் உத்தரவாதம் வழங்குவதும் மட்டுமே அரசின் வேலை. மண்டிகளை ஒழிக்கும் வேளாண் சட்டங்களில் மோடி அரசு இன்னும் உறுதியாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட நிலையில் மண்டிகளை கடன் வாங்க அனுமதிப்பதாக மத்திய மந்திரி சபை எடுத்த முடிவு வெற்று அறிவிப்புத்தான். மிகச்சிறிய முக்கியத்துவம் இல்லாத முடிவைத்தான் அரசு அறிவித்துள்ளது. இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. கொரோனா பரவல் காரணமாக கேரளாவில் இன்றும் நாளையும் முழு ஊரடங்கு நடைமுறைப்படுத்தப்படும் என அந்த மாநில அரசு அறிவித்துள்ளது. ரஷ்யா, இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகளில் பாதுகாப்பு கட்டுப்பாடுகளை மக்கள் கடைபிடிப்பதை தவிர்த்ததால் மீண்டும் அங்கு கொரோனா தொற்று எண்ணிக்கை அதிகரிக்க தொடங்கியுள்ளது. அதேபோல இந்தியாவிலும் கேரளா, மகாராஷ்டிரா, பஞ்சாப், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் ஆகிய 5 மாநிலங்களில் கொரோனா பாதிப்பு மீண்டும் அதிகரித்துள்ளது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்த இந்த மாநிலங்களில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் கொரோனா பரவல் காரணமாக கேரளாவில் இன்றும் நாளையும் முழு ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. தனியார் போக்குவரத்து சேவை முற்றிலும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. மதுக்கடைகள், வணிக நிறுவனங்கள், வங்கிகள், நிதி நிறுவனங்கள் இயங்காது எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் அத்தியாவசிய தேவைகளுக்கு செல்வோரின் பயணங்கள் அனுமதிக்கப்படும். போதுமான ஆவணங்களை கையில் வைத்திருக்க வேண்டும். தடுப்பூசி போடுவதன் மூலமும் சமூக இடைவெளியை கடைபிடிப்பதன் மூலமும் முகக்கவசம் அணிவதன் மூலமும் இந்த தொற்று நோயை நாம் விரைவில் அழிக்க முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஷேமாமோ அன்றாட வாழ்வின் அவசியங்கள் பல, ஆனால் அனைவரிடமும் அனைத்தும் உள்ளதா? இல்லை. உங்கள் அன்றாட வாழ்வின் உத்தியோகபூர்வ தேவைகளான போட்டோகாப்பி, இன்டர்நெட் அண்ட் ஸ்கேனிங், இன்டர்நெட், டெலிஃபோன் கால்ஸ், போன் கார்ட்ஸ், போன் ஆக்சசரிஸ், மணி டிரான்ஸ்ஃபர் அண்ட் பார்சல் சர்வீஸ் அனைத்துக்கும் ஷேமாமோ ஸ்வாசி லுர்வா பகுதியில் இலக்கம் 2 ஹியூ லூயிஸ் மிஷல் 94 600 ஸ்வாசி லுர்வா. ஷேமாமோ. ஷேமாமோ, உங்கள் தேவை எங்கள் சேவை. நீங்கள் கேட்டும் பார்த்து கொண்டிருக்கும் இதழ் TNTR தொலைக்காட்சி செய்திகளில் தொடர்பென உலக செய்திகள். முதலில் பிரான்ஸ் செய்திகள். பிரான்சில் இளம் பெண் ஒருவர் வெளியிட்டுள்ள காணொளிகளை தொடர்ந்து அவருக்கு கொலை மிரட்டல்கள் தொடர்ந்துள்ளன. மிலா என்ற அந்த இளம்பெண் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர். அவருக்கு 16 வயது இருக்கும் போதிலிருந்தே இஸ்லாம் மற்றும் குரான் குறித்து மோசமாக விமர்சித்து வீடியோக்களை வெளியிட்டிருந்தார். அவர் பேச்சுரிமை மற்றும் மதங்களை தூஷிக்கும் ஒரு அடையாள பெண்ணாக கருதப்பட்டு ஏராளமானோர் அவரை பின்தொடரவும் செய்தனர். அதே நேரத்தில் மிலாவுக்கு மிரட்டல்கள் விடுக்கப்பட்டன. ஆனால் அவர் பல பள்ளிகள் மாற நேர்ந்ததுடன் எப்போதும் காவல்துறையுடன் பாதுகாப்புடனேயே நடமாட வேண்டி வந்தது. மிலாவுக்கு கொலை மற்றும் வன்புணர்வு மிரட்டல்கள், அவரது பாலியல் நாட்டம் குறித்து வெறுப்பு செய்திகள் 1 லட்சத்துக்கு மேல் வந்துள்ளதாக அவரது சட்டத்தரணி தெரிவித்துள்ளார். அப்படி இணையம் வாயிலாக மிலாவுக்கு மிரட்டல் விடுத்தவர்களில் 13 பேர் சிக்கியுள்ளார்கள். அவர்கள் பல்வேறு மத பின்னணி கொண்டவர்கள். இந்த வழக்கு நீதிமன்றம் வந்த நிலையில் வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதி, சமூக ஊடகங்கள் என்பவையும் நமது தெருக்கள் போலத்தான். ஒருவர் தெருவில் நடந்து செல்லும் போது அவரை எப்படி அவமதிக்கவோ அச்சுறுத்தவோ கேலி செய்யவோ கூடாதோ அதேபோல் சமூக ஊடகங்களிலும் செய்யக்கூடாது என்று கூறியுள்ளார். ஆகவே குற்றம் சாட்டப்பட்டவர்களில் 11 பேருக்கு 4 முதல் 6 மாதங்கள் வரை சிறை தண்டனையும் ஆளுக்கு $1770 அபராதமும் விதித்து உத்தரவிட்டுள்ளார் நீதிபதி. ஆனால் அவர்கள் உடனே சிறைக்கு செல்ல வேண்டியதில்லை. மேலும் ஏதாவது குற்றச்செயல்களில் அவர்கள் ஈடுபட்டது தெரிய வந்தால் அவர்கள் சிறை செல்ல வேண்டியிருக்கும். தொடர்பென பிரித்தானிய செய்திகள். இன்னும் சில வாரங்களில் பிரித்தானியாவில் கொரோனா பரவல் குறைய தொடங்கும் என அரசின் அறிவியல் ஆலோசகர்கள் தெரிவித்துள்ளனர். ஒரு பக்கம் இங்கிலாந்தின் கால்பந்து வெற்றியை தொடர்ந்து கொரோனா அதிகரிக்கலாம் என்ற பயம் உருவாகியுள்ள நிலையில் இன்று வெளியிடப்பட்டுள்ள ஆவணங்கள் சில இந்த சாதகமான செய்தியை தெரிவித்துள்ளன. தடுப்பூசிகள், இயற்கை நோய் எதிர்ப்பு சக்தி, பருவநிலை மாற்றம் மற்றும் மக்களுடைய நடத்தை மாற்றம் ஆகியவற்றின் தாக்கம் காரணமாக சமநிலைக்கு வரும் கொரோனா தொற்றுக்களின் எண்ணிக்கை பிறகு சில வாரங்களில் குறையத் தொடங்கும் என்கின்றார்கள் அறிவியலாளர்கள். ஆனால் எப்போது இது சாத்தியமாகும் என்பதை துல்லியமாக கூற இயலாது என அறிவியலாளர்கள் கூறியுள்ளார்கள். இந்த நிலையில் ஆவணி மாதத்தின் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை குறையத் தொடங்கும் என அரசு கருதுவதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. பிரித்தானியாவில் உணவக விடுதியில் தனிமைப்படுத்தலை தவிர்க்க தம்பதி ஒன்று 7 நாடுகளில் பயணம் செய்து £6000 செலவிட்ட தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது.
தென்னாப்பிரிக்கா சென்றிருந்த பிரித்தானிய தம்பதியொன்று ஹோட்டல் தனிமைப்படுத்தலை தவிர்க்கும் பொருட்டு 7 நாடுகளில் பயணம் செய்து நாடு திரும்பியுள்ளனர். ஆனால் இந்த பயணங்களினிடையே அவர்களுக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஈவான் மற்றும் ஜெயின் ஹட்சிங்ஸ் தம்பதியினரே கட்டாய ஹோட்டல் தனிமைப்படுத்தலுக்கு பயந்து 7 நாடுகள் சென்று பின்னர் பிரித்தானியா திரும்பியுள்ளனர். ஆம்பர் பட்டியலில் இணைக்கப்பட்டுள்ள பிராங்க்ஃபர்ட் வழியாக பிரித்தானியா திரும்பியுள்ள நிலையில் அவர்கள் 10 நாட்கள் கட்டாய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். ஹோட்டல் தனிமைப்படுத்தலுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள 56 வயதான ஈவான் தங்களின் மூதாதையர்கள் சுதந்திரத்துக்காக போராடியவர்கள் எனவும் கொரோனா என்ற பெயரில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள கட்டுப்பாடுகள் காட்டுமிராண்டித்தனமானவை என்றும் சாடியுள்ளார். தடுப்பூசி அளிக்கும் திட்டமானது சிறப்பாக முன்னெடுக்கப்படுவதாக குறிப்பிட்ட ஈவான், ஆனால் ஹோட்டல் தனிமைப்படுத்தல் உண்மையில் வெறுக்கத்தக்கது என்றார். தென்னாப்பிரிக்காவுக்கு சென்றிருந்த ஈவான் தம்பதி கடந்த ஆண்டு மார்கழி மாதம் 8ஆம் தேதி பிரித்தானியா புறப்பட திட்டமிட்டிருந்தது. ஆனால் மார்கழி மாதம் பிரித்தானியாவுக்கான விமான சேவைகள் அனைத்தும் முடக்கப்பட்டன. நேரடி விமானங்கள் இல்லாத நிலையில் அவர்கள் தென்னாப்பிரிக்காவில் தங்கும் நிலை ஏற்பட்டது. இதனை அடுத்து எகிப்து, துருக்கி வழியாக ஒரு கட்டத்தில் குரோஷியா சென்றடைந்தனர். அங்கிருந்து பிராங்க்ஃபர்ட் சென்றவர்கள் அதன் பின்னர் பர்மிங்ஹாம் திரும்பியுள்ளனர். இதனிடையே டாக்ஸியில் குரோஷியா செல்லும் முன்னர் மாண்டென்க்ரோ பகுதியில் தங்கியிருந்த தம்பதிக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. லேசான அறிகுறிகள் என்பதால் குடியிருப்பிலேயே தனிமைப்படுத்திக் கொள்ள அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் தற்போது இருவரும் குணமடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தொடர்ந்து அமெரிக்க செய்திகள். தடுப்பூசி போடாதவர்களுக்கே தொற்று பரவுகின்றது என அமெரிக்க மருத்துவ நிபுணர்கள் கருதுகின்றார்கள். கோவிட் தடுப்பூசி போட்டுக் கொள்ளாதவர்களிடம் தொற்று பரவல் அதிகரித்துள்ளதாக அமெரிக்க மருத்துவ நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். உலக அளவில் கோவிட் தொற்றின் வேகம் சற்று குறைந்துள்ள போதிலும் தொற்று பாதிப்பு முழுமையாக நீங்கவில்லை. ஒரு சில நாடுகளில் கோவிட் தாக்கம் தீவிரமடைந்து வருகின்றது. தொற்று பாதிப்பிலிருந்து மீள தடுப்பூசி செலுத்திக் கொள்வதே தீர்வாக உள்ளது. ஆனால் தடுப்பூசிகள் குறித்த வதந்திகளால் சிலர் தடுப்பூசி செலுத்தாமல் உள்ளனர். தடுப்பூசி செலுத்தாதவர்களே தற்போது அதிகமாக தொற்று பாதிப்புக்கு உள்ளாவதாக மருத்துவ நிபுணர்கள் எச்சரித்து வருகின்றனர். இந்நிலையில் அமெரிக்க நோய் கட்டுப்பாட்டுத்துறை விடுத்துள்ள செய்தி குறிப்பில் அமெரிக்காவில் கடந்த வாரத்தில் கோவிட் தொற்றுகள் 11% அதிகரித்துள்ளது. தற்போது அமெரிக்காவில் டெல்டா வைரஸை அதிக தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக தடுப்பூசி போட்டுக் கொள்ளாதவர்களே கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என தெரிவித்துள்ளது. ரஷ்யாவும் சீனாவும் அணு ஏவுகணைகள் முதலான ஆயுதங்களை தயாரித்து வருவதாக தெரிவித்துள்ள அமெரிக்க பாதுகாப்புத்துறையின் ஆவணம் ஒன்று உலகம் அணு ஆயுத போருக்கு தயாராகுவதாக எச்சரித்துள்ளது. அமெரிக்க பாதுகாப்புத்துறை வெளியிட்டுள்ள ஆவணம் ஒன்று ரஷ்யாவும் சீனாவும் கடந்த 10 ஆண்டுகளாக தங்கள் அணு ஆயுதங்களை நவீனமயமாக்கி வருவதுடன் அதிகரித்துக் கொண்டும் இருப்பதாக தெரிவித்துள்ளது. மேலும் வடகொரியா அமெரிக்காவை தாக்கும் அளவுக்கு திறன் கொண்ட ஏவுகணைகளை சோதனை செய்து அதிகரித்துள்ளது. ஈரானோ நினைத்தால் ஒரே ஆண்டுக்குள் உடனடியாக அணு ஆயுதம் ஒன்றை உருவாக்கும் தொழில்நுட்பத்தை கையில் வைத்திருக்கின்றது. ஆக உலகின் பல பாகங்களில் அணு ஆயுதங்களை வைத்திருக்கும் எதிரிகள் இருப்பதாகவும் நாடுகளுக்குள் பிரச்சினைகள் ஏற்படும் பட்சத்தில் அணு ஆயுத போர் உருவாகும் அபாயம் உள்ளதாகவும் எச்சரித்துள்ளது அமெரிக்க பாதுகாப்புத்துறையின் ஆவணம். Pour tout besoin tel que photocopie, impression, internet, téléphonique, carte SIM, accessoires pour téléphone, transfert d'argent ainsi que service de livraison de colis. Rendez-vous immédiatement à Chez Maman, aux 2 rue Louise Michel, 94 600, Choisy-le-Roi. Chez Maman, உங்கள் தேவை எங்கள் சேவை. தொடர்ந்து மேலும் சில வெளிநாட்டு செய்திகள். கொரோனா தடுப்பூசியின் 3வது டோஸ் தேவை குறித்து ஐரோப்பிய ஒன்றிய மருந்து ஒழுங்குமுறை அமைப்பு விளக்கம் அளித்துள்ளது. ஐரோப்பா, அமெரிக்கா மற்றும் ஆசியாவில் கொரோனா தடுப்பூசியின் 3வது டோஸ் போட அங்கீகாரம் பெற ஃபைசர் பயோஎன்டெக் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தடுப்பூசி போடப்பட்ட 6 மாதங்களுக்கு பிறகு நோய் தொற்றால் பாதிக்கப்படுவதற்கான அதிக ஆபத்து இருப்பதாகவும் மற்றும் மிக தீவிரமான டெல்டா மாறுபாடு பரவுவதற்கான ஆபத்து இருப்பதற்கான ஆதாரங்களின் அடிப்படையில் ஃபைசர் பயோஎன்டெக் 3வது டோஸ் தடுப்பூசிக்கு அங்கீகாரம் கோரியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் 2 டோஸ்கள் மேல் தடுப்பூசி தேவையா என்பது குறித்து தீர்மானிக்க இன்னும் நாட்கள் இருப்பதாக ஐரோப்பிய ஒன்றிய மருந்து ஒழுங்குமுறை அமைப்பு கூறியுள்ளது. 2 டோஸ் போதுமானது என்று இப்போது நம்பிக்கை இருப்பதாக ஐரோப்பிய மருந்துகள் நிறுவனம் தெரிவித்துள்ளது. தற்போதைய தடுப்பூசிகளால் கிடைக்கும் பாதுகாப்பின் அளவு குறித்து
தேவையான தகவல்கள் இருப்பதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. செவ்வாய் கிரகத்தின் பரப்பை காட்டும் வகையில் சீனாவின் ரோவர் ஜூராங் எடுத்த புதிய புகைப்படங்களை சீன தேசிய விண்வெளி அமைப்பு வெளியிட்டுள்ளது. உலக அளவில் பல்வேறு துறைகளில் ஆதிக்கம் செலுத்தி வரும் வல்லரசு நாடுகள் விண்வெளியிலும் தங்கள் ஆதிக்கத்தை நிலைநாட்ட நீண்ட காலமாகவே முயற்சித்து வருகின்றன. ஆரம்ப காலத்தில் நிலவு குறித்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வந்த நாடுகளின் கவனம் பின்னர் செவ்வாய் கிரகத்தின் மீதும் திரும்பியது. குறிப்பாக அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, இந்தியா உள்ளிட்ட நாடுகள் விண்வெளி ஆராய்ச்சிக்காக பல கோடிகளை செலவிட்டு குறிப்பிடத்தக்க சாதனைகளையும் நிகழ்த்தியுள்ளன. சந்திராயன் விண்கலத்தின் மூலம் நிலவில் நீர் இருந்ததற்கான ஆதாரத்தை இந்தியா கண்டறிந்தது. விண்வெளி ஆராய்ச்சியில் ஒரு மைல்கல்லாக அது கருதப்படுகிறது. அந்த வகையில் செவ்வாய் கிரகத்தை ஆய்வு செய்வதற்காக கடந்த ஆண்டு ஆடி மாதம் சீனா அனுப்பிய தியான்வென் 1 விண்கலமானது கடந்த மாசி மாதம் செவ்வாய் கிரகத்தின் சுற்றுவட்ட பாதைக்குள் நுழைந்தது. 6 சக்கரங்களை கொண்ட ரோவர் கருவியுடன் அனுப்பப்பட்ட இந்த விண்கலத்தின் மொத்த எடை 240 கிலோ ஆகும். இதற்கிடையில் சீனா அனுப்பிய தியான்வென் 1 ரோவர் விண்கலம் கடந்த 15ஆம் திகதி செவ்வாய் கிரகத்தில் வெற்றிகரமாக தரையிறங்கியது. செவ்வாய் கிரகத்தின் மேல் கீழ் பகுதிகளில் புவியியல் அமைப்பு குறித்து இந்த விண்கலம் ஆய்வு செய்ய உள்ளது. தியான்வென் 1 பயணத்தின் ஒரு பகுதியாக சூரிய சக்தியில் இயங்கும் ஜூராங் முதலில் செவ்வாய் கிரகத்தில் தரையிறக்கப்பட்டது. செவ்வாய் கிரகத்தின் வானிலை சுற்றுச்சூழல் குறித்து ஆராய்வதற்காக சீன விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் ஜூராங் ரோவரை அனுப்பியது. வைகாசி மாதம் 21ஆம் திகதி அந்த ரோவர் தரையிறங்கியது. செவ்வாய் கிரகத்தின் மேற்பரப்புக்கு மேலே உள்ள தியான்வென் 1 சுற்றுப்பாதையில் இருந்து இறங்கிய பிறகு ஜூராங் தனது செவ்வாய் பயணத்தை உட்டோபியா பிளாட்னியாவில் தொடங்கியது. வைகாசி 22ஆம் திகதி முதல் செவ்வாயில் பயணித்து ஆய்வு செய்து வருகின்றது. இது ஒரு மென்மையான சமவெளி. நாசாவின் வைக்கிங் 2 லேண்டர் 1976இல் இந்த பகுதியை தொட்டது. ஜெசரோ பள்ளத்தில் இருந்து 1000 மைல்களுக்கு அப்பால் அமெரிக்க ரோவர் உள்ளது. செவ்வாய் கிரகத்தின் பரப்பை காட்டும் வகையில் சீனாவின் ரோவர் ஜூராங் எடுத்த புதிய புகைப்படங்களை சீன தேசிய விண்வெளி அமைப்பு வெளியிட்டுள்ளது. செவ்வாய் கிரகத்தில் பயணித்து வரும் ரோவர் ஜூராங் செவ்வாயின் மண் பரப்புகள், பாறைகள் மற்றும் கற்களை படம் பிடித்து அனுப்பியுள்ளது. மேலும் அதிபர் படுகொலையில் கொலம்பியாவைச் சேர்ந்த 26 பேர் மற்றும் 2 ஹைட்டி அமெரிக்கர்கள் என மொத்தம் 28 பேருக்கு தொடர்பு இருப்பதும் அவர்களில் 8 பேர் தற்போது தலைமறைவாகி உள்ளதும் தெரிய வந்துள்ளது. அவர்களை காவல்துறையினர் வலைவீசி தேடி வந்துள்ளனர். ஹைட்டி அதிபர் கொலையில் தொடர்புடைய கொலம்பியாவைச் சேர்ந்த 26 பேரில் பெரும்பாலானோர் ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இதழ் TNTR தொலைக்காட்சி செய்திகள் நிறைவடைந்தன. செய்தி சேகரிப்பில் உதவிய குமாரதாசன் கார்த்திகேசு மற்றும் செய்தி வாசிப்பில் உதவிய அனுஷியா ஆனந்தரூபன், ஜெயதர்சினி சிவசங்கர் ஆகியோருடன் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்வது ரவிசக்தி ரவிச்சந்திரன். நன்றி, வணக்கம். செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவோர் இலக்கம் 2 ரியோ லூயிஸ் மிஷல் 94 600 ஷ்வர்சிலோருவாவில் அமைந்துள்ள ஷே மம்மோ.